தமிழக வெற்றி கழகம். என்ன எல்லாரும் சிரிக்கிறாங்க? அது எனக்கு தெரியாது. யாஸ்கோ ஷர்ட்ஸ், ட்ரவுசர்ஸ் அண்ட் தோத்தீஸ். ஆயுள் முழுவதும் ஆரோக்கியம் பெற்றிட ஆச்சாரியா டாக்டர் ஸ்ரீவர்மா சிறப்பு மருத்துவ முகாமில் சந்தித்து சிகிச்சை பெறலாம். ஐபிசி தமிழ் வழங்கும் கனிமொழி கருணாநிதி எனும் நான். டைட்டில் ஸ்பான்சர் யாஸ்கோ ஷர்ட்ஸ், ட்ரவுசர்ஸ் அண்ட் தோத்தீஸ். பவர்ட் பை ஸ்ரீவர்மா ஹெல்த், ஹார்மனி, ஹாப்பினஸ். டெய்லி டேஸ்ட் த டெய்லி. ஸ்வீட் பார்ட்னர் அஸ்வின் ஸ்வீட்ஸ். உள்ளம் விரும்பும் சுவைகளின் இல்லம். வென்யூ பார்ட்னர் ஹாலிடே இன் சென்னை OMR IT எக்ஸ்பிரஸ்வே. கனிமொழி கருணாநிதி எனும் நான். 13 வருஷங்கள் அவர் ஆட்சி பொறுப்பில் இல்லாமல் இருந்தது எனக்கும் அவருக்கான ஒரு நெருக்கத்தை, நிறைய கான்வர்சேஷன்ஸை சாத்தியப்படுத்திய ஆண்டுகளாக நான் நினைக்கிறேன். பாவம் மிஸ் பண்ணாமல் எந்த நல்ல விஷயமும் என் வாழ்க்கையில் நடக்கிறதில்ல, எந்த வருத்தமான விஷயமும் நடக்கிறது கிடையாது. அக்கா தான் எங்கள் ஃபேமிலிக்கே ஒரு பெரிய பேக் போன். அவங்கள சுற்றி தான் நாங்கள் இயங்குறோம். எல்லா சமயத்துலையும் கரெக்டான அட்வைஸ் பண்ணுறது, மெயினாக எங்கள் பசங்களை சொல்கிற பேச்சு கேட்க வைக்கிறது, அதெல்லாம் அக்கா தான் பண்ணுவாங்க. அக்கா தான் எங்களோட சரணாலயம். தமிழக வெற்றி கழகம் விஜய். என்ன எல்லாரும் சிரிக்கிறாங்க? அது எனக்கு தெரியாது. ஒரு ஸ்பேஸுக்கு 2 பேர் போட்டி போடும்பொழுது அங்கே ஒரு கான்ஃப்ளிக்ட் உருவாகும். அது மனித இயல்பு. அப்பா உங்களுக்கு ஒரு விஷயத்த தராரு கையில பேனாவோட. நீங்க என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? எழுதணுமா, கோப்புகளில் கையெழுத்து போடணுமா, என்ன உங்களுடைய பார்த்தோன்னே என்ன தோணுது? மக்கள் கொண்டாடும் ஒரு மாபெரும் தலைவருக்கு மக்கள் சார்பாக விழா எடுப்பதில் பெருமிதம் கொள்கிறது ஐபிசி தமிழ். இன்னும் எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் தமிழ்நாட்டு மக்களால் மறக்க முடியாத, தமிழ்நாட்டுக்கு அவ்வளவு நல்ல விஷயங்களை, திட்டங்களை செயல்படுத்தி கொடுத்த திமுகவின் தலைவராக இருந்த கலைஞர் கருணாநிதி அவர்களின் வழியில இன்றும் மக்கள் நலனுக்காக தொடர்ந்து உழைத்து கொண்டிருக்கக்கூடிய திருமிகு கனிமொழி கருணாநிதி அவர்களை தான் இன்றைக்கு கனிமொழி கருணாநிதி எனும் நான் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். மேம் வணக்கம். வணக்கம். உங்களுடைய பள்ளி காலம், உங்களுக்கு சிறு வயதுனா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நினைவில் வரக்கூடிய விஷயம்னா என்ன மேடம்? சின்ன வயசில் அப்பாவோட நிறைய ட்ராவல் பண்ணியிருக்கேன். அது ஒரு மறக்க முடியாத அனுபவம். நிறைய இடங்களுக்கு போகக்கூடிய வாய்ப்பு, நிறைய மக்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு, ஒவ்வொரு ஊர்லேயும் நிறைய கட்சிக்காரங்களை, அவங்க வீட்டில் இருக்கவங்களை தெரிஞ்சிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை உருவாக்கிய ஒரு இளமை காலம் அது. அது தாண்டி அஃப்கோர்ஸ் பள்ளிக்கூடம், அது நிறைய நினைவுகள் இருக்குது. அண்ட் மிஸ்ஸாவுடைய நினைவுகள் நிறைய இருக்குது. ஸோ அந்த மாதிரி வெற்றிகள், தோல்விகள், சோதனைகள் அப்படின்னு சொல்லலாம். அதுவும் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு இளமை காலமாக இருந்தது. அரசியல் மீட்டிங்லாம் சின்ன வயசுல இருந்தே போவீங்க? நான் நிறைய மீட்டிங்ஸில் அம்மா மடியில் தூங்கிட்டு இருக்க ஃபோட்டோஸ்லாம் பார்த்து நான் இப்போ கேட்டிருக்கேன், எவ்வளோ கொடுமைப்படுத்திருக்கீங்க அப்படின்ட்டு. கூட்டிகிட்டு போயிடுவாங்க. அவ்வளோதான். என்ன மாதிரி நிறைய திமுகவில் இருக்கக்கூடிய நிறைய பேருடைய குடும்பங்களில் இதுதான் வழக்கமாக இருந்திருக்கு. சின்ன வயசுலேருந்தே கூட்டங்களுக்கு வர்றது அது ஒரு ஃபேமிலி ஒகேஷன் மாதிரி தான். உங்கள்கிட்ட அப்பயே அரசியல்லாம் பேசுவாரா சின்ன வயசாக நீங்கள் இருக்கும்போதே? இல்லை நீங்கள் அவர்கிட்ட கேட்பீங்களா? நான் ரொம்ப அப்பா கிட்ட ப்ரெஷஸாக நினைக்கக்கூடிய 13 வருஷங்கள் அவர் ஆட்சி பொறுப்பில் இல்லாமல் இருந்த இது எனக்கும் அவருக்கான ஒரு நெருக்கத்தை, நிறைய கான்வர்சேஷன் சாத்தியப்படுத்திய ஆண்டுகளாக நான் நினைக்கிறேன். எங்கள் வீட்டில் ஒரு சின்ன மொட்டை மாடி ஒரு இது மாதிரி இருக்கும். அதில் கூரை போட்டிருப்பாங்க. ஸோ நிறைய மாலைகள் நானும் அப்பாவும் அங்கே உட்காந்து பேசிகிட்டு இருந்திருக்கோம். என்னோடய வாழ்க்கையில் நான் அவரோட செலவிட்ட நேரங்களில் அந்த 13 வருஷம் எனக்கு அது ரொம்ப முக்கியமான ஆண்டுகளாக நான் நினைக்கிறேன். எந்த அளவுக்கு ஆட்சி கையில் இருக்கும்போது நமக்கு இருக்கும், அதே அளவுக்கு ப்ரெஷரும் அப்பாவுக்கு இருந்திருக்கும். அதையும் நீங்கள் பக்கத்தில் பார்த்துருப்பீங்க. அழுத்தங்கள் இருந்திருக்கும். அவர் ஒரு விஷயத்தை ஹேண்டில் பண்ணுற விஷயத்தில் இருக்கக்கூடிய சேலஞ்சஸ் பார்த்துருப்பீங்க. அதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் என்னென்ன இருக்குது? அப்பா அவர் எப்படி அதை ஹேண்டில் பண்ணுவார்? அவருடைய அப்பா ஒரு விஷயத்தை எடுத்துட்டாங்கன்னா அதை ஒரு ரொம்ப டீட்டெயில்டாக, மைன்யூட்டாக அதை புரிஞ்சுக்கணும், அதை தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் தான் அது மேலே ஒரு டெசிஷன் எடுக்கணும். பல பேருடைய கருத்துக்களை அது என்னன்னு தெரிஞ்சுக்கணுன்னா
நிறைய பேர்கிட்ட அதை பற்றி பேசி அது அவங்களோட கருத்துக்களை எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் ஒரு டிசிஷன் எடுப்பாங்க. அது வந்து எனக்கு ஒரு பெரிய பாடமாக நான் அவர்கிட்ட கற்றுக்கிட்ட விஷயங்கள்ல அது ஒரு மிக முக்கியமான ஒன்றாக நான் பார்க்கிறேன். நீங்கள் வந்து ஒரு நேரடி அரசியல் ராஜ்யசபா எம்பியாக போகிறது, அந்த ஒரு டெசிஷன் அது அப்பாவோட முடிவா இல்லை நீங்கள் ஆசைப்பட்டீங்களா? என்ன? இல்லை, எனக்கு நிறைய நான் முடியாதுன்னு தான் சொன்னேன். ஏன்னா எனக்கு பாலிட்டிக்ஸ்க்குள்ளே வரத்தில் டெஃபினட்டாக விருப்பம் இல்லை. அதுக்கான ஒரு சூழல் ஏற்பட்டது. அண்ட் அப்பா அதில் ரொம்ப தீர்மானமாக இருந்தாங்க நான் பாலிட்டிக்ஸ்க்கு வரணுன்ட்டு. நான் யார் யார் பேச்செல்லாம் தட்டவே மாட்டேனோ அவங்களெல்லாம் விட்டு பேச சொன்னாங்க. ஒரு பாயிண்டில் வந்து நான் முடியாதுன்னு சொல்கிறது வந்து ரொம்ப ஒரு கட்சிக்கும் அப்பாவுக்கும் நம்ம செய்யக்கூடிய ஒரு நியாயமில்லாத ஒரு முடிவு அப்படின்ற ஒரு இடத்துல தான் வந்து சரின்னு சொன்னேன். 2007 அந்த டெசிஷன் எடுக்கிறீங்க. ஒரு 17 வருஷம் இன்றைக்கி நம்ம அந்த நிகழ்ச்சி நடத்துறதுக்கு காரணமே அதுதான். 17 வருஷத்தை நாடாளுமன்ற உறுப்பினராக முடித்து 18வது வருஷத்தில் அடி எடுத்து வைக்கிறீங்க. இந்த நேரத்தில் ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக நான் ஒரு அப்பா எனக்கு ஒரு நல்ல ராஜ்யசபா எம்பி ஆகு அப்படின்னு சொன்னதுலேருந்து தீவிர அரசியலுக்கு வான்னு சொன்னதுலேருந்து நான் ரொம்ப திருப்தியாக இருக்கேன் அப்படின்னு நினைக்கிற இடம் இது. தப்பு பண்ணிட்டோனோ, வந்திருக்க வேண்டாமோ அப்படின்லாம் ஏதாவது ஒரு மொமெண்ட்டில் நினச்சிருக்கீங்களா? அது எது? இல்லை, நான் டெஃபினட்டாக நினச்சிருக்கேன். டெஃபினட்டாவா? இல்லை, ஃபர்ஸ்ட் ஃபியூ இயர்ஸ் டெஃபினட்டாக வந்து எப்போ விடுவாங்க ஓடிடலாம் அப்படின்னு காத்துட்டு இருந்திருக்கேன். அப்புறம் ஒரு பாயிண்டில் வந்து எனக்கே உணர முடிஞ்சது தட் இது என்னோட கால் அப்படின்ட்டு. நம்மளால் வந்து ஒரு பாலிட்டிக்ஸில் நீங்கள் ஒரு ஸ்பேஸில் இருக்கும் பொழுது நீங்கள் வெளியிலேருந்து ஒரு விஷயத்தை பண்ணுறதுக்கும் கேட்குறதுக்கும் நீங்கள் அதுக்குள்ளே அந்த சிஸ்டம்குள்ளே இருந்து அதை முன்வைக்கிறதுக்கும் அதை சாத்தியப்படுத்துறதும் வந்து ரொம்ப ஒரு சுலபமாக பண்ண முடிஞ்ச ஒரு விஷயம். நீங்கள் வெளியில் நின்று ஒரு விஷயத்துக்காக பல ஆண்டுகள் போராடி இருப்பீங்க. ஆனால் அந்த சிஸ்டம்குள்ளே வந்தவுடனே நீங்கள் அந்த டிசிஷன் மேக்கராக மாற்ற முடியும். மாறும் பொழுது, இல்லைனா அவங்கள இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு இடத்துல வரும்பொழுது அது அடுத்த ஒரு 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 சில நாட்களில் உங்களால் அந்த மாற்றத்தை கொண்டு வந்துட முடியும். ஸோ அது வந்து எனக்கு வந்து ஒரு பெரிய சாட்டிஸ்ஃபேக்ஷனை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. ஸோ அதுதான் வந்து என்னை வந்து பாலிட்டிக்ஸில் வந்து இருக்கிறது கரெக்டான டிசிஷனை ஜஸ்டிஃபை பண்ணிக்க வைக்கக்கூடிய ஒரு விஷயம். அரசியல்வாதிகளாக இருந்தவங்க நடிகராக இருக்காங்க, நடிகராக இருக்கவங்க அரசியல்வாதியாக வந்திருக்காங்க, எம்எல்ஏவாக இருந்தவங்க அமைச்சராக இருக்காங்க, அமைச்சராக இருந்தவங்க துணை முதலமைச்சராக இருக்காங்க. அவங்களெல்லாம் பற்றி இப்போ நீங்கள் கருத்து சொன்னால் ரொம்ப நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு ஃபோட்டோ செக்மெண்ட்டும் பார்த்துருவோம் மேடம். ஃபர்ஸ்ட் ஃபோட்டோ இது என்ன இயர் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஞாபகம் இல்லைங்க. முதன் முறையாக நீங்கள் ராஜ்யசபா எம்பியாக போகும்போது இருந்த டைம் இது. இப்போ உங்களுடைய ஓகே ஓகே. இந்த 17 வருஷ டிரான்சிஷன் தான் இது. அந்த கனிமொழிக்கு இந்த கனிமொழி என்ன சொல்லணும்னு நினைக்கிறாங்க? என்ன அப்போ பிரச்சனையாக இருந்தது, இப்போ என்ன மாறி இருக்கீங்க நீங்கள் நினைக்கிறீங்க? இன்னும் மனிதர்களை இன்னும் உணர்ந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் இந்த 17 வருஷத்தில் நிறைய உருவாகியிருக்கு. மனிதர்களை உணர்ந்து கொள்ளக்கூடிய அது பெரிய வித்தியாசம்னு நினைக்கிறேன். அப்பா, யூ ஆர் ஆல்வேஸ் வித் மீ, ஐ எம் நெவர் அலோன். தினந்தோறும் மிஸ் பண்ணுறேன், எல்லா நாளும் மிஸ் பண்ணுவேன், எல்லா துக்க மகிழ்ச்சிகரமான நிகழ்வுகளையும் மிஸ் பண்ணுவேன் அப்படின்னாலும் நம்ம அந்த ஃபோட்டோவை போடும்போது ஒரு விஷயம் எழுதுகிறோம். அதுவும் இப்போ ரொம்ப ரீசெண்டாக நீங்கள் போட்ட ஒரு ட்வீட்டும் கூட இது. ஏதோ ஒரு தனிமை இருந்தது மனசில். ஸோ அந்த படத்தை பார்த்த உடனே எனக்கு ஐ ஃபெல்ட் லைக் ஹீஸ் ஆல்வேஸ் தேர் வித் மீ. ஸோ அதை தான் ஷேர் பண்ணேன். ஐ எம் நெவர் அலோன். அது இல்லை, அந்த நேரத்தில் லைக் அப்போ வந்து அப்போ நான் ஒரு தனிமையை உணர்ந்த அந்த தருணத்தில் அதை வந்து அந்த ஃபோட்டோ பார்த்த பொழுது ஐ எம் நெவர் அலோன் அப்படின்னு லைக் அவ்வளோ க்ளோஸாக அவர் இருக்கிறது அப்படிங்கிறது வந்து ஒரு கூடவே இருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. ஓகே, அடுத்தது தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஒரு மிக முக்கியமான பொறுப்புக்கு வந்திருக்காரு. நிச்சயமாக முதல்வருடைய கழக தலைவருடைய நம்பிக்கையை பெற்று இந்த பொறுப்பை பெற்றிருக்கிறார். உடனடியாக உங்கள்கிட்ட வாழ்த்தும் வாங்கினதுன்னு நினைக்கிறேன். டெஃபினட்டாக ஹி ஹாஸ் மை பெஸ்ட் விஷஸ் அண்ட் ஐ எம் ஷுவர் ஹி வில் டூ வெல். அன்னைக்கு நிறைய விமர்சனங்கள் வேற. அவர் பதவி ஏற்கிற அன்னைக்கு அந்த ஆளுநர் மாளிகையில் நடந்த மீட்டிங் ஹாலில் கனிமொழி மேடம் இல்லை, பக்கத்து ரூம்லேயே நீங்கள் இருந்தீங்கிற செய்திகள் தெரியும். அது வந்து இல்லை, ஆக்சுவலாக அவர் பதவி ஏற்றுக்கல. ஏன்னா அமைச்சர்கள் தான் துணை முதலமைச்சர் வந்து ஒரு ஜியோவில் ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டாக தான் வரும். ஸோ
உதய் போய் பதவி ஏற்றுக்கல. மற்ற அமைச்சர்கள் தான் அந்த அமைச்சரவை மாற்றங்கள் ஏற்பட்டு அந்த அமைச்சர்கள், புதிய அமைச்சர்களும் தான் வந்து பதவி ஏற்றுக்கிட்டாங்க. அவரோட லீடர்ஷிப் ஸ்கில்ஸ் நீங்கள் என்ன பார்த்தீங்க மேம்? உங்களுக்கு ஒரு உங்களோட ட்ராவல் ஒன்று இருக்கும், ஒவ்வொருத்தங்களையும் பார்த்து அவங்கள்ட்ட இருக்க ஒரு திறன் ஒன்று நீங்கள் கண்டுபிடிப்பீங்க. அப்படி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள்ட்ட நீங்கள் பார்த்த ஒரு விஷயம் அது? இல்லை, ஒரு விஷயம் அதை பண்ணணும்னா அதை பண்ணணும், அப்படி அதை செய்து முடிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு கமிட்மெண்ட் அவருக்கு நான் பார்த்துருக்கேன். ஏதாவது அறிவுரை ஏதாவது கொடுக்கணுமா? கட்சியின் துணை பொதுச் செயலாளரா, அவரோட அரசியலில் சீனியரா? இல்லை, ஹீஸ் டூயிங் வெரி வெல் ஆன் இஸ் ஓன். நான் வந்து அறிவுரை, நான் பொதுவாகவே வந்து யாருக்கும் அறிவுரை, இங்கே என் மகளிர் அணிக்கே தெரியும், என்னோடய ஃப்ரெண்ட்ஸும் இருக்காங்க, அவங்களுக்கும் தெரியும், அறிவுரைன்னு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. டூ யோர் பெஸ்ட், அவ்வளோதான். ஓகே. அண்ட் முதலமைச்சரும் கட்சியும் அவர் மேலே இவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்கு, அதுக்கு மேலே யார் அறிவுரை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நிச்சயமா. என்ன எல்லாரும் சிரிக்கிறாங்க? அது எனக்கு தெரியாது. தமிழக வெற்றி கழகம் விஜய் மாநாடு பேச்செல்லாம் பார்த்தீங்களா? முக்கால்வாசி பார்த்தேன் நினைக்கிறேன். ஓகே. எப்படி இருந்தது பேச்சு? அவர் சொல்ல நினைத்த விஷயங்களை ஆணித்தரமாக சத்தமாக மக்களுக்கு எடுத்து சொன்னார். இதை பற்றி நான் எந்த விமர்சனமும் கருத்தும் சொல்ல விரும்பலை. ஏன்னா யார் வேணாலும் அரசியலுக்கு வரலாம், அதுக்கப்புறம் என்ன அப்படிங்கிறது மக்கள் முடிவு செய்ய வேண்டிய இடம். ஆனால் அவர் எதிரியா, உங்களை தான் அரசியல் எதிரியா திமுகவை தான் கட்டமைக்கிறாரு. அதனால இல்லை, அரசியல் எதிரியா திராவிட முன்னேற்ற கழகத்தை உருவாக்கி கொள்ள வேண்டும் என்று நினைத்தவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஒவ்வொரு காலகட்டத்திலையும் திமுகவுக்கு எதிராக இருக்கக்கூடிய கட்சிகள் உருவாகியிருக்கு. எதிரியாக நினைத்து கொண்டு கட்சிகளை உருவாக்கியவர்களும் இருக்காங்க. அதனால காலம்தான் அதுக்கு பதில் சொல்ல முடியும். ஓகே. ஆனால் இன்னைக்கு வந்து அந்த கட்சிகள் எங்க இருக்காங்கன்னு எனக்கு தெரியல. ஆனால் மாநாடு, அதுக்கு வந்த கூட்டம், அந்த விஷயங்கள்லாம் பார்க்கும்போது ஒரு அவரோட கெரியரில் பீக்கில் இருந்து வரும்போது, இல்லை, அது யாருமே டினை பண்ண முடியாது இல்லையா? ஹீ இஸ் அ ஸ்டார், ஹீ இஸ் த ஸ்டார்ன்னு கூட சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த ஜெனரேஷனுடைய மிகப்பெரிய ஒரு திரை ஆளுமை. அவரை பார்க்குறதுக்கும் அஃப்கோர்ஸ் நான் அதுக்கு மட்டும்தான் வராங்கன்னு நான் சொல்ல வரல. ஸோ அவர் ஒரு மாநாடு நடத்தும் பொழுது கூட்டம் வருவதும், ஐ திங்க் அவரை பார்க்கணுங்கிறது, அவர் என்ன சொல்ல வராருன்னு கேட்கறதுக்கு வரக்கூடிய கூட்டம் நிச்சயமாக இருக்கும். அது அரசியல் ரீதியிலான பலனா அது மாறுமான்னு டவுட் இல்லை, அது வந்து காலம் வந்து அவங்களுடைய அரசியல் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பொறுத்து தான் வந்து அது அடுத்த கட்டத்துக்குள்ள வந்து மக்கள் என்ன முடிவு செய்கிறாங்கங்கிறது தான் இருக்கே தவிர, நான் இன்னைக்கே அதை பற்றி எதுவுமே தெரியாமல் நான் ஒரு விமர்சனத்தை முன்வைக்க விரும்பவில்லை. ஏன்னா இப்போ பெரியாரை பற்றி பேசும்பொழுது பெரியாரை இல்லை சில விஷயங்களை நான் விட்டுடுறேன், சில விஷயங்களை எடுத்து தவிர மற்ற விஷயங்கள் ஆமாம் வந்து பேசக்கூடிய. ஸோ அதனால எனக்கே வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு ஒரு கிளாரிட்டி உருவாகும் பொழுது நான் கருத்து சொன்னால் பெட்டராக இருக்கும். தமிழ்நாடு ஒரு பெரியார் மண்ணு சொல்லும்போது, தமிழ்நாட்டில் ஒரு சினிமாவில் பீக்கில் இருக்க ஒருத்தர் கட்சி தொடங்குறாரு. அவர் பெரியாரை தன்னுடைய தலைவர், அம்பேத்கரை தன்னுடைய தலைவர், வேலு நாச்சியார், அஞ்சலை அம்மாள், பெண் தலைவர்களை கொள்கை தலைவர்களாக நாங்களை ஏற்றுக்கிறோம், முதல் கட்சி அப்படியான ஒரு கட்சி அப்படின்னு உள்ள வராரு. காமராசர் அவர்களை சொல்கிறாரு. இதெல்லாம் தமிழ்நாட்டோட கனெக்ட் ஆகிற விஷயமா நீங்கள் பார்க்குறீங்க? அவர் தமிழ்நாட்டில் தானே இருக்கார், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒருவர். சில பேரை தவிர வந்து இந்த ஆளுமைகளை தவிர்த்து விட்டு அரசியல் பேசுவது சாத்தியமே கிடையாது. இங்கே வந்து பெரியார் அப்படிங்கிறது ஒரு தவிர்க்க முடியாத நிதர்சனமான ஆளுமை. அதே போல் வந்து கல்விக்கு வந்து கர்ம வீரர் காமராஜர் அவர்களுடைய பங்களிப்பு அப்படிங்கிறது, அது எந்த இயக்கமாக இருந்தாலும் அந்த காலகட்டத்தில் வெவ்வேறு களத்தில் வெவ்வேறு முனைகளில் நின்று அரசியல் செய்திருந்தாலும் அப்பயே வந்து பேரறிஞர் அண்ணா அவர்களும் தலைவர் கலைஞர் அவர்களும் பெரியாரும் மதித்த தலைவர்களில் ஒருவர் தான் காமராஜர். ஸோ அப்படிப்பட்ட ஒரு அரசியல் தான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு அரசியல். அதனால் இந்த மாதிரி ஆளுமைகளை, அம்பேத்கரை, தலித் அரசியலை, இதையெல்லாம் வந்து நீங்கள் விட்டுட்டு இங்கே அரசியல் பேசுறது அப்படிங்கிறது, இல்லைன்னா இதையெல்லாம் வேண்டான்னு சொல்லி ஒரு களத்தை உருவாக்குறது சாத்தியமே கிடையாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா தலித்தியம் பற்றி அந்த ஐடியாலஜி பற்றி பேசும்பொழுதும் நமக்கும் அதுக்கு ஒரு பாரம்பரியம் இருந்திருக்கு. ரெட்டமலை சீனிவாசன்லேருந்து அயோத்திதாச பண்டிதர்லேருந்து வந்து தொடர்ந்து வந்து கொண்டு இருக்கக்கூடிய, அதற்கு எதிர்மறையிலே நின்று கேள்வி கேட்கக்கூடிய
பல தலைவர்கள் இருந்திருக்காங்க, பெண் தலைவர்களும் இருந்திருக்காங்க. ஸோ இதையெல்லாம் வந்து ஒரு புதிய விஷயமா நம்ம பார்க்க முடியாது. திராவிடமும் தமிழ் தேசியமும் கண்கள், எனது 2 கண்கள், இதெல்லாம் புதுசா தெரியல. திராவிடம் பேசுங்க, இல்ல தமிழ் தேசியம்னு பேசுங்க, இல்லைன்னா நடு ரோட்ல லாரி வந்து இடிச்சிரும்னு சொல்றாங்க. அது தமிழ் தேசியத்தை மட்டுமே பேசக்கூடியவர்கள் அந்த கேள்வியை கேட்குறாங்க. அதுக்கு அவங்க பதில் சொல்லணும். நாங்க பேசுறது வந்து சமூக நீதியும் திராவிட மாடல் அப்படிங்கிறது வந்து முதலமைச்சர் சொல்லக்கூடியதுவே எல்லாருக்குமான ஒரு இன்க்ளூசிவ் கவர்னன்ஸ். அவர் என்ன குறிப்பிடுறாருன்னா, பெரியார் அண்ணா பேர்ல திராவிட மாடல்னு சொல்லி மக்களை ஏமாத்துறாங்க, நாடகம் ஆடுறாங்க. இன்னைக்கு வந்து நீங்களும் நானும் இந்த மேடையில் ஒரு டிகிரியோட படித்தவர்களாக ஒரு புது தளத்தில் இயங்கக்கூடியவர்களாக இந்த மேடையில் அமர்ந்திருக்கிறதுக்கு காரணம் திராவிட இயக்கம். ஸோ அப்படி ஏமாத்திருந்தா நீங்களும் நானும் இங்கே இருக்கக்கூடிய இத்தனை பேரும் இங்கே உட்கார்ந்துருக்கவே முடியாது இல்லையா? அப்போ ஏமாத்தல வேலை பார்த்துருக்காங்க, உண்மையாக தன் நம்பிக்கைகளை இந்த சமூகத்திற்காக அவர்கள் அந்த பயணித்திருக்கிறார்கள், செயல்படுத்தி இருக்கிறார்கள். அந்த பெரியாரோட அண்ணாவோட கொள்கைகள் இதுதான் அப்படிங்கிறபோது அதை செயல்படுத்தி இருக்கக்கூடிய ஆட்சியாக இருக்கிறதுனால தான் இன்றைக்கி நம்ம உட்கார்ந்துட்ருக்கோம். இதை பேசக்கூடியவர்களும் பேசி கொண்டிருக்கிறார்கள் இல்லையா? திரை உலகமே எடுத்துக்கோங்க, ஒரு காலகட்டத்தில் எல்லாருக்குமான இடமா இல்லை, அது சில பேர் மட்டுமே இயங்கக்கூடிய ஒரு சூழல் தான் திரைப்பட உலகத்துலேயும் இருந்தது, துறையிலையும் இருந்தது. அதை உடைத்ததும் திராவிட இயக்கம் தான். ஸோ இன்றைக்கி அந்த மேடையை வந்து நின்று நம்ம பேசக்கூடிய, அந்த மேடையில் நின்று விமர்சனம் பண்ணுறது, பெரியார் வந்து ஜேகே வந்து அவருடைய டீகா மேடையிலேயே ஜெயகாந்தன் அவர்கள் திராவிட இயக்கத்தை விமர்சனம் பண்ணுவது ரசித்தவர் தான். அதுதான் எங்களோட பாரம்பரியம். அதனால் நாங்கள் அமைத்து கொடுத்த திராவிட இயக்கம், திராவிட முன்னேற்ற கழகம் அமைத்து கொடுத்துருக்கக்கூடிய ஒரு மேடையில் நின்று திராவிட இயக்கத்தை விமர்சனம் செய்கிறத நாங்கள் வந்து புதுசாக பார்க்கல, வழக்கமாக பார்த்துட்ருக்க ஒரு விஷயம். பிளவுவாத அரசியல் தான் கொள்கை ரீதியான எதிரின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் பிளவுவாத அரசியல் பாசிசம்னா நம்ம இங்கே நடக்கிற ஊழல் பாயாசமா? இல்லைங்க, இந்த மாதிரி விஷயங்கள் தான் வந்து நமக்கு கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. ஏன்னா ஃபாசிசம் அப்படிங்கிற ஒரு விஷயம் மத ரீதியாக மக்களை பிளவுபடுத்துறது, ஒரு ஒரு எக்ஸ்ட்ரீம் ரிலிஜியஸ் வியூஸை முன்வைக்கிறது, அது இந்தியா மட்டும் இல்லை, உலகத்தில் எந்த இடத்துல வந்து அது உருவானாலும் அது அந்த சமூகத்திற்கு எதிரான ஒன்றாகத்தான் மாறும். அடுத்த தலைமுறைக்கு வந்து ஒரு பாதுகாப்பே இல்லாத ஒரு சூழல் தான் அது உருவாக்கும். ஸோ அதோடைய ஆபத்தை உணராமல் நம்ம வந்து அதை ட்ரிவியலைஸ் பண்ணுறது அப்படிங்கிறது நிச்சயமாக நியாயம் இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். திமுகவை எதிரியாக கட்டமைச்சு இங்கே அரசியல் பண்ணால் ஒரு வளர்ச்சி இருக்குன்னு புதுசாக வரவங்க எல்லாரும் நினைக்கிறாங்களா? டெஃபினட்டாக வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை நீங்கள் விமர்சனம் பண்ணும்போது ஊடகமாக இருக்கட்டும், ஒரு எதிர்தளத்திலே அரசியல் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்களாக இருக்கட்டும், அங்கேருந்து உங்களுக்கு ஒரு ஐடென்டிட்டி உருவாகுது இல்லையா? ஸோ நான் திரும்ப திரும்ப சொல்லணும்னா, எங்கள் அமைப்பு செயலாளர் சொன்னது, காய்த்த மரத்தில் வந்து நீங்கள் வந்து கல் அடித்தாதான் பழம் விழும், சும்மா இருக்கிற மரத்தில் அடித்து என்ன பிரயோஜனம் இருக்குது? புதுசாக வர ஒருத்தங்க ஒரு கொள்கை எதிரியாக பாஜகவை சொல்கிறது தமிழ்நாட்டுக்கு நல்லதுன்னு நினைக்கிறீங்களா? தமிழ்நாட்டில் பாஜகவுக்கு இடம் இருக்குது அப்படின்னு நீங்கள் அவங்க எவ்வளோ வேணாலும் கடினமாக உழைக்கலாம், பல விஷயங்களை முன்வைக்கலாம், பேசலாம். ஆனால் மக்கள் வந்து பாஜகவை எந்த காலத்திலும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. இங்கே அண்ணாமலை, அது நான் திராவிட முன்னேற்ற கழகத்திற்காக மட்டும் சொல்கிறேன், நான் சொல்ல வரல. மக்களை சந்திக்கும் பொழுது, கீழே பேசும் பொழுது, அவர்களோட மனநிலையை உணர்ந்து கொள்ளும் பொழுது நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஒரு பிரதிநிதியாக இல்லாமல் சாதாரண மக்களோடு பழகக்கூடிய ஒருவளாக நான் வந்து உணர்ந்திருக்கக்கூடிய ஒரு விஷயம், இங்கே பிஜேபிக்கு ஒரு இடம் இல்லை. திமுகவை சேர்ந்தவங்களோ ப்ரூவனா ஒரு குற்றச்சாட்டு கூட ஊழல் குற்றச்சாட்டுகளாக இது வரைக்கும் இருந்ததே கிடையாது. ஆனால் திமுகவை டார்கெட் பண்ணுறவங்க எல்லாருமே ஊழல் ஊழல் ஊழல். அண்ணாமலை அவர்களாக இருக்கட்டும், சொத்து பட்டியல்னு உங்கள் பேரில் கூட ஒரு பெரிய லிஸ்ட் விட்டார். அதுதாங்க எனக்கு வந்து 500 கோடியோ 800 கோடியோ ஏதோ சொன்னார். அது எங்கே இருக்குதுன்னு எனக்கு சொன்னால்
இவர் புதுசா இவங்க அவருக்கு வேணா பாதி கொடுத்துடலாம். அவரே பாவம் நிறைய நண்பர்களுடைய உதவியோட தான் வந்து வீடு காரு எல்லாமே மாச செலவு கூட என் நண்பர்கள் கொடுக்குறாங்க. அதை பாதி அவருக்கு கொடுத்துடலாம். இந்த ஊழல் அப்படிங்கிற விஷயத்தை தொடர்ந்து முன்னெடுக்கிறாங்க. உங்க மேல குற்றம் இப்ப திகார்ல இருந்ததா இருக்கட்டும், பல்வேறு விஷயங்கள் ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்துறாங்கல்ல, அதை எப்படி பாக்குறீங்க? அது ஏன் பண்றாங்க திமுகன்னு ஒரு விஷயம் வரும்போது? இல்லைங்க, அது திராவிட இயக்கம் அப்படின்னு வரும்பொழுதே அவங்க மேலே வந்து அந்த ஊழல் அப்படிங்கிற ஒரு பிம்பத்தை தொடர்ந்து கட்டமைக்க வேண்டும் அப்படிங்கிறது இது தொடர்ச்சியாக வந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இப்போ தலைவர் கலைஞரையும் எடுத்துக்கோங்க. அவர் மீது வந்து வேற எந்த விமர்சனங்களையும் வைக்க முடியலன்னா இதை ஒரு விமர்சனமாக மாற்றுகிறார்கள். இதுவரைக்கும் ஊழலுக்காக அவருக்கு சிறைக்கு போனதில்லை, அவரை கைது செய்யப்பட்டதில்லை, அவர் மீது வழக்கு நடந்ததில்லை. ஆனால் ஊழலுக்காகவே தண்டிக்கப்பட்டவர்கள் கூட அந்த ஊழல் குற்றச்சாட்டுகளை அவர் மீது வைத்திருக்கக்கூடிய ஒரு சூழலை நாம் பார்த்திருக்கிறோம். அதனால் இது வந்து நீண்ட நாளாக வந்து தொடர்ந்து சில பேர் அப்படின்னா அவங்க வந்து அப்படியே புனிதமானவர்கள், தூய்மையானவர்கள், அவங்க தப்பு பண்ணால் கூட அது பக்கத்தில் இருக்கவங்க வந்து பண்ண வைக்கக்கூடிய தவறுகளாக பார்க்கப்படுது. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்னு வரும்பொழுது இதை தொடர்ந்து வந்து ஒரு ஒரு கான்ஸ்பிரசியாகவே நான் பார்க்குறேன். அந்த குற்றச்சாட்டுகளை திரும்ப 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 சொல்லிட்டு இருக்கிறது அப்படிங்கிறது. 2026 தேர்தல் களத்துக்கு திமுக தயாராகிடுச்சா? திமுகவின் துணை பொதுச் செயலாளரா? நிச்சயமா களத்திற்கு திராவிட முன்னேற்ற கழகம் எப்பொழுதும் தயாராக இருக்கு. அது எந்த களமாக இருந்தாலும். டார்கெட் 200 ஏதோ வச்சுட்டு இருக்கீங்க. களமே வந்து விஜய் விசஸ் உதய் அப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு பார்வை சொல்கிறாங்க. அண்ணாமலை ஒரு யங்ஸ்டர், ஒரு யங் பேட்டிலாக இருக்கும்ட்டு அதிமுகவை அந்த லிஸ்ட்டில் சேர்க்க மாட்டாங்க. என்ன கதைன்னு தெரியல. நீங்கள் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க 2026 களம்? இல்லைங்க, நிறைய பேருக்கு நிறைய கனவுகள் இருக்கும். அவங்களுக்கு எந்த களம் வந்து பயனுள்ளதாக இருக்குமோ அதை அப்படி மாற்றணும்னு. நான் இன்னைக்கு முதலமைச்சர் தளபதி அவர்களை வந்து இன்னைக்கு தேசிய அளவில் வந்து ஒரு நம்பிக்கை தரக்கூடிய, மற்ற மாநிலங்களும் பின்பற்றக்கூடிய, எங்களோட கொள்கையிலிருந்து சற்றும் விலகாத, இந்தியா கூட்டணியில் ஒரு மிக முக்கியமாக நேசிக்கப்படக்கூடிய, மதிக்கப்படக்கூடிய ஒரு தலைவராக பார்த்துட்ருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழலில் வந்து நிச்சயமாக 26 தேர்தல் அவரை முன்வைத்து தான். அதனால் வெற்றி என்பது உறுதியான ஒன்று. இப்போ இவங்க சொல்கிற இந்த விஜய் உதய் இந்த சோஷியல் மீடியா, திராவிட முன்னேற்ற கழகம் தான் அதன் தலைவர் யார் அப்படிங்கிறத முடிவு பண்ணுது. அதே போல் வந்து உதயே வந்து அவர் தான் அடுத்த தேர்தல் அவரை முன்வைத்துன்னு எங்கேயுமே சொல்லலையே. நிச்சயமாக சொல்லலை. அவர் தான். அதனால் அவரே வந்து ஹீ இஸ் நாட் அ பார்ட் ஆஃப் இட். ஸோ அவரை எதுக்கு அதுக்குள்ளே இழுக்கணும்? உங்களுடைய சகோதரி மலரும் இங்கே வந்திருக்காங்க. உங்களோட ஃபேமிலியில் நீங்கள் எப்படி டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க அப்படிங்கிற விஷயங்கள்லாம் கொஞ்சம் பேசலான்னு இருக்கோம் உங்கள்கிட்ட. ரொம்ப மகிழ்ச்சி நீங்கள் இங்கே வந்தது. மேடம்க்கு நீங்கள் ஒரு பெரிய சப்போர்ட் அப்படின்னு நாங்கள் கேள்விப்பட்டோம். பல நேரங்களில் அவங்க வந்து உடனடியாக ஏதோ ஒரு பார்ட்னராக கூட கூட்டிகிட்டு போகிறதுலேருந்து எல்லா நேரங்கள்லையும் நீங்கள் இருப்பீங்கன்னு கேள்விப்பட்டோம். நீங்கள் அந்த விஷயங்களை கொஞ்சம் சொல்லுங்களேன். நான் அக்காவுக்கு சப்போர்ட்லான்னு தெரியல, பட் அக்கா தான் எங்கள் ஃபேமிலிக்கே ஒரு பெரிய பேக் போன். அவங்கள சுற்றி தான் நாங்கள் இயங்குகிறோம். எல்லா சமயத்துலேயும் கரெக்டான அட்வைஸ் பண்ணுறது, மெயினாக எங்கள் பசங்களை சொல்கிற பேச்சு கேட்க வைக்கிறது, அதெல்லாம் அக்கா தான் பண்ணுவாங்க. ஸோ அதனால் எங்களுடைய பாரத்தெல்லாம் இறக்கி வைக்கிற ஒரே இடம் சரணாலயம்னு சொன்னாங்க இல்லையா, அது வந்து எங்கள் அக்கா தான் எங்களுடைய சரணாலயம். ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்களா அவங்க பசங்கள்கிட்ட? இல்லை, ஸ்ட்ரிக்டாக எங்கள்கிட்ட தான் இருப்பாங்க. பசங்கள்கிட்ட ஜாலி. நாங்கள் போய் ஏதாவது கம்ப்ளைண்ட் பண்ணுவோம், பட் ஆனால் எங்களுக்கு தான் பேக் ஃபயர் ஆகும், எங்களுக்கு தான் அட்வைஸ் கிடைக்கும். பசங்கள்லாம் ஃப்ரீயாக இருப்பாங்க. இல்லை, உங்கள் ஃபேமிலியில் உங்கள் உறவினர்கள் சுற்றி இந்த சமூகத்திலேயே கூட கம்பேரிட்டிவ்லி ஆண் அரசியல்வாதிகள் நிறைய பேர் இருக்காங்க. இப்போ இவ்வளோ பெரிய ஒரு ஆளுமையாக ஒரு உருவெடுத்திருக்காங்க அப்படிங்கும்போது அவங்க வந்து அதெல்லாம் எனக்கு எந்த சேலஞ்சஸும் இல்லை, நான் ஒரு பெண்ணாக இருக்கிறதுனாலேன்னு சொல்லுவாங்க. பட் சமூகம் இன்னும் அப்படி முழுமையாக மாறலை. இப்போ நீங்கள் பர்சனலி பார்க்கும்போது எவ்வளோ சேலஞ்சஸை மேடம் ஃபேஸ் பண்ணுறாங்க? என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்கள் இன்ஸ்பயர் ஆகிருக்கீங்க மேடம்கிட்ட? நிறைய ஒரு பெண்ணாக இந்த சமூகத்தில் நிறைய பாதிப்புகள் எல்லா பெண்களுக்குமே இருக்குதான். அது ஒரு பெண்ணாக நான் சொல்கிறது வந்து சமூகத்தில் வந்து ஒரு பெண்ணாக வாழ்கிறதே கொஞ்சம் கஷ்டம்தான். அதில் வந்து ஒரு அரசியல் வந்து மிகப்பெரிய ஒரு போர்க்களமாக தான் எனக்கு தோணுது. எல்லாராலையும் உள்ளே நுழைஞ்சிட முடியாது, பட் உள்ளே நுழைஞ்சாலும் சர்வை பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம் தான் நான் பர்சனலாக ஃபீல் பண்ணுறேன். அதில் வந்து அக்கா வந்து ரொம்ப ஒரு தைரியமான பெண்றதுனால அவங்களால அது முடியுது. எங்களுக்கே பல நேரம் ஆச்சரியம்,
எப்படி இவங்களால முடியுது அப்படின்ட்டு தான் நாங்கள் சொல்கிறது என்னென்னா, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க, கொஞ்சம் உடம்பு பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லுவோம். பட் ஆனால் இன்னும் கூட அரசியல் களத்தில் பெண்களுக்கு வந்து ஒரு சரிபாதி கிடச்சா நல்லாயிருக்கும் தான் நான் நினைக்கிறேன். இன்னும் நாங்கள் நிறைய எதிர்பார்க்கிறோம் பெண்களோட வருகையை. ஸோ அக்கா அதுக்கு வந்து ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன். நிச்சயமா பெரிய இன்ஸ்பிரேஷன், மிகப்பெரிய பெண் ஆளுமையாக தான் நான் பார்க்குறேன் என் கண்ணில். ஸோ அவங்களோட பக்கத்தில் இருந்து பழகி பார்க்குறதே எங்களுக்கெல்லாம் ஒரு பூஸ்ட்டு. சும்மா சாதாரண சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் ஃபெட்டப் ஆகாமல் ஆயிடுவோம் நம்ம. ஆனால் அவங்க வந்து பெரிய போராளி. அது வந்து எங்களோட அக்கான்னு சொல்கிறதுல எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பெருமை. அவங்க ஒத்துக்கலைனாலும் ஷீஸ் ஒரு பெரிய சப்போர்ட் எனக்கு. என்னை விட அம்மாட்ட வந்து அவங்க தான் நிறைய நேரம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. நான் கொஞ்சம் சண்டை போடுவேன். அவங்க வந்து அம்மாவுக்கு ரொம்ப க்ளோஸாக என்னோட இருக்கவங்க அவங்க தான். இப்போ நான் ஊருக்கு போகிறேன், இப்போ அம்மா தனியாக இருக்காங்க, ஊருக்கு போகிறேன், தூத்துக்குடிக்கோ டெல்லிக்கோ எங்கே போனாலுமே லைக் மலர் இருக்கா அப்படிங்கிற ஒரு தைரியம் அப்படிங்கிறது வந்து எப்பயுமே எனக்கு இருக்கும். லைக் கூப்பிட்ற நேரத்துக்கு ஒரு அவசரம்னா அம்மா வந்து பார்த்துக்க, அம்மா கம்ஃபர்டபுளாக இருக்கக்கூடிய ஒருத்தங்க வந்து வீட்டில் இருக்காங்க அப்படிங்கிறது வந்து அது ஒரு பெரிய ஒரு நம்பிக்கை தரக்கூடிய ஒரு விஷயம். அதே மாதிரி அவங்க பசங்களும் சரி, எல்லாமே வந்து ஒரு பெரிய சப்போர்ட் சிஸ்டம் இல்லையா ஃபேமிலிங்கிறது. சரி, இனிமேல் தமிழ்லேயே பேசுகிறேன், புரியுதான்னு சொல்லுங்கள். கஷ்டமான காலங்கள்லையும் கூட இருந்து லைக் ஷி வாஸ் வெரி சப்போர்ட்டிவ். ஐபிசி தமிழ் வழங்கும் கனிமொழி கருணாநிதி எனும் நான். டைட்டில் ஸ்பான்சர் யாஸ்கோ ஷர்ட்ஸ், ட்ரவுசர்ஸ் அண்ட் தோத்திஸ். பவர்ட் பை ஸ்ரீவர்மா ஹெல்த், ஹார்மனி, ஹாப்பினஸ். டெய்லி டேஸ்ட் த டெய்லி. ஸ்வீட் பார்ட்னர் அஸ்வின் ஸ்வீட்ஸ். உள்ளம் விரும்பும் சுவைகளின் இல்லம். வென்யூ பார்ட்னர் ஹாலிடே இன் சென்னை OMR IT Expressway. Yasco shirts, trousers and dhotis. ஆயுள் முழுவதும் ஆரோக்கியம் பெற்றிட ஆச்சாரியா டாக்டர் ஸ்ரீவர்மா சிறப்பு மருத்துவ முகாமில் சந்தித்து சிகிச்சை பெறலாம். Taste the Daily.